பாலமுரளி பிளானட் எந்த பிளானட் சுபத்துவமாக இருக்கிறது? கேள்விலாம் அப்படி கேக்குறீங்க பாருங்க. எந்த பிளானட் சுபத்துவமாக இருக்கு சொல்லுங்க. அந்த பிளானட் ரிலேட்டட் ஜாப் பிசினஸ் என்ன? சனி பார்வை ராகுக்கு ராகு தசை மோசமா? லக்னாதிபதி பலவீனமா இருக்கா? ஸோ 7th ஜூலை 2000 12 PM பொள்ளாச்சி. ராகுவை பார்த்தாலும் எல்லாத்துக்கும் விதி இருக்குங்க, விதி விலக்கும் இருக்குங்க. கன்னிராசி உத்திர நட்சத்திரம். சரி, இந்த இடத்துல சுபத்துவ சனி பாக்குறாருல, சரி இந்த ஜாதகத்துல சனி தாங்க சுப அமைப்புல இருக்காரு. ஆனா செவ்வாய் திக்பலமா மங்கள யோகத்துல இருக்காரு. யாரு? அம்சத்துல செவ்வாய் தான். செவ்வாய் தான் சுப அமைப்புகள்ல இருக்காரு. அப்போ அம்சத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் டிகிரியில யாரு நெருங்கி இருக்கா? 3 டிகிரி. சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் இடையில ஒரு 11 டிகிரி. சனி தான் சுக்கிரனோட வீட்டுல குருவோட இருக்காரு. ஆனா அம்சத்துல சந்திரன் வளர்பிறை சந்திரனோட சேர்ந்திருக்காரு. ஆனா அம்சத்துல சனி செவ்வாய் மிக்ஸ் ஆன மாதிரி பலன் வருங்க. சனி பார்த்த ராகு எதுவும் பண்ணுவாருன்னா, ராகு வந்து இந்த இடத்துல 11ஆம் வீட்டுல இருக்கிற ஒரு விஷயம்ன்றதுனால 11ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய ராகு கோச்சாரம் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாத வகையில ராகு பெரிய கெடுதல்களை பண்ண மாட்டாரு. ஓகேங்களா? ஒருவேளை ஜென்மசனி வந்துருது, ராகு புத்தி வருது, பிரச்சனை வரும். ஜென்மசனி அஷ்டம சனி வருது, ராகு புத்தி வருது, காலை ஏதாவது டிஸ்டர்ப் பண்றது, இந்த வேலையை அந்த ராகு செய்வாரு டெம்பரரியா மட்டும். சரி, ராகு தசை இப்பதான் நடந்துகிட்டு இருக்குல்ல, ராகு தசையில புதன் புத்தி, ராகு தசையில புதன் புத்தி. இந்த ராகு முதல்ல இருக்கிற இடத்த விட்டு நகர்த்த பாப்பாருங்க உங்களை. நீங்க அதுக்கான பிளான் எதுவும் இருக்கா? கடல் தாண்டி போய் வேலை செய்யலாமா, இல்ல இருக்கிற இடத்த விட்டு தள்ளி இருக்கிற பிறந்த இடத்த பொள்ளாச்சியை விட்டு வெளியில தான் இருக்கணும் நீங்க கொடுத்த டைமிங் படி. லக்னம் எத்தனை டிகிரி? லக்னம் வந்து 19 டிகிரி. அப்போ சரியா 12 வேற கொடுத்துட்டீங்க. இந்த ராகு இடம் மாற்றத்தை தான் செய்வாரு. நேரடியா பாத்தீங்கன்னா நீங்க இவரோட சனி பார்வை இருக்கிறது தான் பாக்குறீங்க. மறைமுகமா சுக்கிரனோட ஒரு 3 டிகிரி சேர்ந்திருக்காரு. இந்த ராகு உங்களை நல்லா தாங்க வச்சிருக்காரு. நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க. பயப்பட வேண்டிய அப்படி ஒரு விஷயம் இல்ல. குரு தசையும் நன்றாக இருக்கும். குரு தசை இந்த இடத்துல பாபத்துவமாக இருக்கிறது ஒரு விஷயம்னாலும் கூட, குரு அம்சத்துல பாருங்க அவரோட வீட்டிலேயே பலமா இருக்கிறாரு, மங்கள யோகத்துல இருக்கிறனால குரு தசையும் நல்லா இருக்கும். சனி தசை அட்டகாசமா இருக்கும். சரிங்களா? அப்போ செவ்வாயோட தொழிலும் சனியோட தொழிலும் மிக்ஸ் ஆன மாதிரி வருங்க. அந்த மாதிரி அமைப்பு பாருங்க. மோஸ்ட்லி என்ன இருக்கும், இன்ஜினியரிங் அப்படி இப்படின்ற மாதிரி இந்த ஐக்ளவுட் சாஃப்ட்வேர் மாதிரி ஏதாவது கிரியேட் பண்றேன் அப்படின்னு லக்னத்தோட சம்பந்தப்பட்டு இந்த மாதிரி எதாவது வருவீங்க. செவ்வாய் திக்பலமா இருக்கிறது ஒரு ஒரு கூடுதல் நன்மை உங்களுக்கு.